இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரிச் ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் எடுத்திருக்கிறது வந்து கார்ன் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன ஃபைபருக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ரோட்டீனுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கார்ன் எடுத்திருக்கேன். இந்த கார்னை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுக்க போகிறோம். இப்போ கார்னை கட் பண்ணி நான் வந்து ஒரு குக்கரில் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வந்து லிடு போட்டு மூடி வச்சு ஒரு 2 to 3 விசில் வந்து நல்லா விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ளேமை நம்ம வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 விசில் வந்து வரட்டும். நம்ம வந்து அடுத்தது நம்ம என்னென்ன போடணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்கிறது வந்து பன்னீர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஹோம்மேட் பன்னீர். நீங்கள் வந்து ஹோம்மேட் பன்னீர் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ வீட்டில் செஞ்ச பன்னீர் வந்து நம்ம கடையில் செய்கிற மாதிரியே நம்ம பன்னீரை வந்து வீட்டில் செய்யலாம். அது எப்படி அப்படிங்கிறத போய் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் அந்த வீடியோவை. இப்போ பாருங்கள், கார்ன் வேக வச்சு நல்லா விசிலும் அடங்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த கார்னை வந்து நம்ம இப்போ தனித்தனியாக பிரித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்கிறேன். பட் இது எல்லாருக்கும் தெரியறது தான், இருந்தாலுமே நான் சொல்கிறேன். எப்படி நான் ஈஸியாக வந்து அந்த கார்னை வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஒரு லேயர் மட்டும் நம்ம எடுக்கணும். எந்த லேயர் அப்படின்னா, ஸோ அந்த ஃபஸ்ட்டில் இருக்க அந்த ஒரு லைனை மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து மற்றதெல்லாம் ஈஸியாக எடுத்துக்கலாம். அந்த ஒரு லைன் எடுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இப்படி எடுத்து நீங்கள் இப்போ நான் எடுக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் எல்லாம் செம்ம ஈஸியாக வந்துடும். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், ஒரு லேயர் ஃபுல்லாக எடுத்துட்டேன். இப்போ இப்படி நம்ம வந்து நம்ம சைடில் இப்படி எடுத்து எடுத்து விடும்போது எல்லாமே ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேத்துக்கு வந்து இந்த கார்ன் வந்து இப்படி பிரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் பிரிக்கும்போது நல்லா ஈஸியாகவே வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். இப்போ பாருங்கள், எல்லா கார்னையும் வந்து தனித்தனியாக நம்ம வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம வந்து ஆட் பண்ணலாம். கார்னுக்கு அப்புறம் கார்னில் ஃபைபர் நிறையா இருக்குது. ஸோ அதனால் கார்ன் எடுத்திருக்கேன். ப்ரோட்டீனுக்கு வந்து நம்ம வந்து இது பன்னீர் எடுத்திருக்கோம். இப்போ இது வந்து இந்த பன்னீரை வந்து இப்போ நல்லா நம்ம உதுத்து விட்டுக்கலாம். பன்னீரை இப்படி நல்லா வந்து நசுக்கி விட்டுக்கோங்க. நல்லா தூளாகிற வரைக்கும் நல்லா நசுக்கி இப்படி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ கார்ன் பன்னீர் 2 உதிர்த்து விட்டாச்சு. இப்போ வந்து ஒரு ஒரு சின்ன வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் வந்து நம்ம அதில் வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி தழை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து அதோட சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து மைனேஸ். மைனேஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதில். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ கெச்சப். டொமேட்டோ சாஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஒரு 2, 3 ஸ்பூன் வந்து நான் அதில் வந்து சேர்த்துருக்கேன். நம்ம வந்து கார்ன்லேயே உப்பு சேர்த்தனால இதுக்கு வந்து அதிகம் தேவைப்படாது. உங்களுக்கு தேவைன்னா லைட்டாக வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்கவும் வேண்டாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி நிறையா இருக்கனால கையிலேயே பிசைஞ்சிக்கலான்னு கையிலேயே பிசைஞ்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸ்பூன்லேயே கூட பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரெட் வந்து எடுத்து நம்ம வந்து சாண்ட்விச் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது மல்டிக்ரெயின் ப்ரெட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நார்மலாக நம்ம வந்து மைதா பிரெட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மல்டிக்ரெயின் ப்ரெட்டை வந்து யூஸ் பண்ணும்போது அது இன்னமும் ஹெல்த்தியாக தான் நமக்கு வந்து இருக்கும். இப்போது நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம மைதா பிரெட் யூஸ் பண்ணக்கூடாது. மல்டிக்ரெயின் ப்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வீட் பிரெட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிளேட் எடுத்து அதில் வந்து 2 பிரெட் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங்கை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்து அதில் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரெட்டில் மட்டும் இப்போதைக்கு ஃபில் பண்ணிக்கலாம்.
இப்போ ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சீஸ் எடுத்திருக்கேன். இந்த சீஸ் வந்து நான் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு செய்கிறதுனால ஒரு சீஸ் ஃபுல்லாக நான் போட மாட்டேன். ஸோ அந்த சீஸில் வந்து நான் 2ஆக வந்து கட் பண்ணிவிட்டு ஹாஃப் சீஸ் மட்டும் தான் வந்து நான் குழந்தைங்களுக்கு போடுவேன். ஸோ அதனால் ஒரு ஹாஃபாக கட் பண்ணி அதை வந்து நம்ம நடுவில் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த எம்டி பிரெட்டை வந்து அதோடு சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியில் வரக்கூடாது. அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு இப்போ வந்து நம்ம அது தோசைக்கல்லில் வந்து வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் தோசைக்கல் வந்து சூடாக இருக்குது. அதில் வந்து லைட்டாக பட்டர் வந்து தடவிட்டு நம்ம வந்து அந்த ஸ்டஃப் பண்ண ப்ரெட்டை வந்து எடுத்து நம்ம இதில் வந்து அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு அழுத்தி விட்டுக்கோங்க நல்லா ஒரு டைம். இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்டஃபிங் நல்லா அதோட வந்து மெர்ஜ் ஆகிடும். வெளியில் வந்து வராமல் இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படி வச்சுட்டு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு நீங்கள் வந்து திரும்பவும் வந்து பட்டர் வந்து திரும்பவும் தடவிக்கோங்க. ஸோ இப்படி நம்ம திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வேகணும். தென் அந்த சீஸ் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் வந்து நம்ம திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கிறிஸ்பியான ஃபைபர் சாண்ட்விச் ரிச்சான ஒரு சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நமக்கு டெய்லியும் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி செஞ்சு போர் அடிச்சு போச்சு அப்படிங்கிறப்போ என்னைக்கா ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். தென் இதில் வந்து கார்ன், பன்னீர், மல்டிக்ரெயின் ப்ரெட்டு எல்லாமே சேர்த்துருக்கனால நமக்கு வந்து ஹெல்த்தியும் கூட. ஸோ பயப்படாமல் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செய்யும்போது. பட் எது ஒன்றுமே அளவு தான். ஹெல்த்தியாகவே இருந்தாலும் நம்ம அளவோடு சாப்பிடும்போது தான் வந்து நமக்கு வந்து அது வந்து ஹெல்தி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து நம்ம செய்யணும் அப்படின்னா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் யோசிச்சா இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் இருக்கும். பட் இதை வந்து அடிக்கடி செய்ய வேணாம். எப்போது வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து இப்படி வந்து செய்யும்போது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.